சில குறிப்புதான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். கண்டிப்பாக ஜெபிக்கிறது முக்கியம். இன்னைக்கு மெசேஜ் கூட விழித்திருந்து ஜெபிக்கணும் தான் சொல்லி வசனம். விழித்து ஜெபிக்கணும். நம்ம தூங்குறவங்களை பார்த்து பிசாசு கலவரிச்சுட்டு போயிடக்கூடாது. கலாயிட்டு அவிசுவாசமான காரியங்களை விதைச்சிருவோம். அதாவது எவ்வளோதான் ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் அவிசுவாசமான வார்த்தைகள் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி பல காரியங்கள் தலைப்பெற்று பண்ணுவான். அதனால் கற்றல் பிள்ளைங்களாக நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருந்தீங்க, விசுவாசம் உள்ள பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா ஜெயத்தை எடுத்துருவீங்க. அதனால் கற்றல் பிள்ளைங்களாக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபம் பண்ணிடணும். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபம் பண்ணி நம்ம நினைச்சோம் தேசத்துக்காக கதறி நம்ம ஜெபிக்கணும். இப்படி ஜெபிக்கும் போது அன்னைக்கு எஸ்தர் ராஜ்யத்திலிருந்து அவங்க ஜெபிக்கும் போது தான் யூத வழக்குக்கு ரட்சிப்பு வந்தது. ஜெபிக்க தான் எனக்கு விடுதலை உண்டு மக்களுக்கு. அதனால் கத்திரி பிள்ளைகளை நம்ம புரிஞ்சிடும். பிள்ளைங்களுக்கு தான் முக்கியம் ஜெபிக்கணும். நான் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பிரச்சனைகள், போராட்டங்கள். இன்னைக்கு கத்திரி பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, கத்திரி உறுதி செய்யக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு நினைச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் கத்திரி உறுதி செஞ்சவன் எல்லா மக்களும் விடுதலை பெற முடியும், எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், எல்லா மக்களும் பிசாசு விடுதலை ஆக்கப்படணும். இயேசு கிறிஸ்து எல்லா மக்களும் விடுவிக்க தான் வந்தார். பாவியில வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாரு. நீங்கள் அது மக்களுக்கு தெரியல, யாருமே தெரியல. ஆனால் வேதம் கூறுகிறது ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக நீங்கள் செபிங்க அப்படின்னு சொல்லியிருக்க, தலைவர்களுக்காக செபிங்க, எல்லா மக்களுக்காக செபிங்க, அதான் தேவ சித்தமாக இருக்குதுன்னு வசனம் போட்டிருக்கு. அதனால எல்லா மக்களுக்காக ஜெபிக்க வேண்டியது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருந்த கடமை. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருந்த கடமை. அதனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொடுக்கப்பட்ட காலத்துல நம்ம வேதத்தை வாசிச்சுட்டு அப்படி நடக்காம நம்ம மாம்ச விரும்புகிறபடி நம்ம நடந்தோம்னா அது ஆண்டவருக்கு நியாயத்துக்குள்ள கணக்கு கொடுக்குறோம். அப்போ ஆண்டவர் நம்மளை அறியன்னு சொல்லுவார், அறியன் அப்படின்றார். எந்த கர்த்தாவே நாமத்தினால பிசாசுகளை விரட்டணும், வியாதிகளை சுகமாக்கணும், தீர்க்க தரிசனம் சொன்னோம் அப்படிங்கும்போது நான் உங்களை அறியேன், நீங்கள் அக்கிரம செய்யக்காரர்களேன்னு சொல்லி மத்திய 7ஆம் அதிகாரத்துல போட்டிருக்குது. 7ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை பார்த்தேன். அது போட்டிருக்கு, கர்த்தரை சித்திதான் சித்தத்திட்டு செய்தவனே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பான் அப்படின்னு சொல்லி. அதனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த கொடுக்கப்பட்ட காலத்துல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அசட்டையா இருந்துடக்கூடாது. தேவ பிள்ளைகளாகி நம்ம என்ன செய்யணும், அது 7ஆம் அதிகாரம் 21 வசனம் 22 வசனம் அப்படி போட்டிருக்கு. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து நீங்கள் செபிக்கணும். தேவ சித்தத்துக்கு நமக்கு தேவ சித்தத்தை கேட்டு செய்யணும். ஆண்டவர் சித்தம் கேட்டு அந்த இப்பவும் அவர் ஜெபிக்கிறது தான் முக்கியம் இருக்கிறார். ஒன்று. 2வது ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணி நாட்டை ஆளுநர்களுக்கு